Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது மை ஹீரோ அகாடமியா சீசன் 7 எபிசோட் 9. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம டோடரோக்கி அவங்க அண்ணன் டாபிய அவனோட ஐஸ் பவரை சேர்த்து வச்சு ஒரே அடி அடிச்சான்ல, அவ்வளவுதான் அவனோட நெருப்பு மொத்தமா அணைஞ்சு போய் அந்த இடமே ஐஸா மாறி அங்கேயே அவன் மட்டையாயிட்டான். இத பார்த்த எண்டேவரோட சைடு கிக்கு கமிச்சி அப்படியே ஆடி போயிட்டா, அசந்து போயிட்டான். டாபிய தோக்கடிச்சாச்சு அப்படின்னு ஒரு கத்துவா. அதை சுத்தி சண்டை போட்டுட்டு இருந்தாங்களே ஹீரோஸ், அவங்க எல்லாம் சோகமா சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. ஆனா இவ இப்படி சொன்னதை கேட்ட உடனே செம ஹாப்பி ஆயிட்டாங்க. ஏன்னா இவங்களோட மெயின் டார்கெட்டே அவன் தான். அவனை காலி பண்ணிட்டாலே போதும், மிச்சவங்க எல்லாத்தையுமே ஈஸியா சமாளிச்சிடலாம். இவ்வளவு நேரம் என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு பயத்துல இருந்தவங்க எல்லாம் இப்போ நோமுன்னு கூட மதிக்காம அதையும் சரி மத்த வில்லன்களையும் சரி பொல்லன்னு பொலந்து கட்டிட்டு இருப்பாங்க. அடிபட்ட ஹீரோஸ் கூட ஜெயில் பிரேக்கர்ஸ் எல்லாம் இங்கதான் இருக்கானுங்க, அவனுங்களை விடக்கூடாதுன்னு அந்த அடிபட்ட கைகாலோட வெறியோண்டு சண்டைக்கு போவாங்க. சோ இப்போ இந்த மேட்ரு ஹெட் குவார்டர்ஸ்க்கு போகுது. இந்த மாதிரி டோடரோக்கி டாபியா காலி பண்ணிட்டான்னு அதை கேட்டுட்டு எல்லாம் காட்டு கத்துவாங்க. நம்ம ஆல்மைட்டுக்கெல்லாம் ஆனந்த கண்ணீரே வந்துடும். என்னதான் நம்ம இசுகு மிடோரியா தப்பான இடத்துல போய் லேண்ட் ஆனாலும் இவங்க பிளான் போட்ட மிஷன் கரெக்டான பாதையில போய் ஒரு சக்சஸையும் பார்த்துட்டாங்க. இது ஒரு நல்ல ஸ்டார்ட் தானே, அதனால கவலைப்படக்கூடாதுன்னு சொல்லி நம்ம டோடரோக்கிய பாராட்டி தள்ளுவாங்க. இப்போ இவங்களுக்கு பிளஸ் என்னன்னா, அங்க இருக்க வில்லனுங்க எல்லாத்தையுமே பொளந்து கட்டி புடிச்சிட்டாங்கன்னா இவங்க அடுத்த ஏரியாவுக்கு போய் இவங்களோட கவுண்ட் அதிகமாகும். அதை வச்சு இவங்க ஏகப்பட்ட வில்லனில காலி பண்ணிடலாம். சரி, இப்போ அங்க கட் பண்ணி அந்த அழிஞ்சு போன ஜாக்கோ ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி காட்டுறாங்க. ஆக்சுவலா அங்கதான் மாக்கியாவோட கண்டெய்ன்மெண்ட் ஃபெசிலிட்டியும் இருக்குது. அங்கேயும் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருப்பாங்களா, அவங்களுக்கும் இந்த மாதிரி டோடரோக்கி ஜெயிஸ்டான்னு மேட்ரு தெரிஞ்ச உடனே இன்னும் குதூகலமா சண்டை போட்டு எல்லாத்தையும் பொளந்து கட்டுவாங்க. மவுண்ட் லேடி எல்லாம் அவன் எதுக்குமே அட்டென்ஷன் கொடுக்க மாட்டேங்கிறானே, ஒழுங்கா சண்டை போடுவானான்னு ஒரு டவுட்ல இருந்தா. ஆனா இப்பதான் தெரியுது அவனை பத்தி கவலைப்பட தேவையில்லை போலன்னு. இப்ப டோடரோக்கி அவளுக்கு ரொம்பவும் பிடிச்சு போச்சு. இப்படி எல்லாம் மாத்தி மாத்தி பேசிக்கிட்டே வேற லெவல்ல எல்லா வில்லனுகளையும் பொலந்து கட்டிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலா அங்க இருக்க வில்லனுங்க எல்லாத்துக்கும் எப்படியாச்சும் மாக்கியாவை வெளியில கொண்டு வரணும். அவனை மட்டும் கொண்டு வந்துட்டாங்கன்னா கன்ஃபார்மா இந்த இடத்துல அவங்க தான் ஜெயிப்பாங்க. அண்ட் மத்த இடத்துக்கு போனாலும் அவங்க ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சோ அது நடக்க கூடாதுன்னு தான் இப்ப கஷ்டப்பட்டு தடுத்துட்டு இருக்காங்க. அப்ப அதுல ஒரு குரூப் வந்து யார்ட்டையோ போன்ல பேசிட்டு இருப்பானுங்க. இவ்வளவு கலவரத்துக்கு நடுவுல இவனுக்கு போன் கேக்குது. போன் அதாவது ஃபர்ஸ்ட் இந்த ஹீரோஸ் எல்லாம் என்ன பண்ணாங்க, இவங்க எல்லாத்தையுமே பிரிச்சுட்டாங்க. அதோட விடலையே ரவுண்டு கட்டி வச்சு பிரின்னு பிரித்து எடுத்துட்டு இருக்காங்களே. இந்த இடத்தை ப்ரொடெக்ட் பண்ண இத்தனை பேர் இருப்பாங்கன்னு இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. மாக்கியா தான் ஆல்ஃபாரோனோட ஒரு நம்பிக்கையான ஆளு. எப்படியும் இவனை காப்பாத்த இந்த காவாலி பாலி எல்லாம் வருவாங்கன்னு தெரிஞ்சதுனால தான் இத்தனை பேர்த்த களத்துல இறக்கி விட்டுருக்கானுங்க. ஆனா அதெல்லாம் எங்க கிட்ட வேலைக்கே ஆகாது. இந்த பொய் சொல்லி இவங்க எல்லாத்தையும் மாத்தி விட்டாங்களே அந்த யூஏ டீச்சர், அவங்க எல்லாத்தையும் தூக்கி போட்டு மிதின்னு மிதிக்க போறோம்னு சொல்லுவாங்க. அதை கேட்டுட்டு அஷிடோ ஒரு செகண்ட் அப்படியே ஷாக் ஆவான். அந்த டைம்ங்கும் போது திடீர்னு ஒருத்த அடிக்க வருவான். நல்ல வேலை அந்த டைம் கிரிஷிமா உள்ள போந்து ஒரே அடி. ஆக்சுவலா இவன் வந்து எஸ்கார்ட் மிஷன்ல இருந்தான். அந்த வேலை சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சு போச்சு. இனி எல்லாம் ஒன்னா சேர்ந்து சண்டை போட வேண்டியதுதான். டோடரோக்கி சிங்க குட்டி மாதிரி எங்க வேலையை பார்த்துட்டான். இனி நமக்கு கொடுத்த வேலையை நம்ம கம்ப்ளீட்டா முடிச்சாகணும். இவனுங்க யாரையும் விடக்கூடாதுன்னு வெறி கொண்டு சண்டை போடுவாங்க. அப்படியே கட் பண்ணி டக்கோபா நேஷனல் ஸ்டேடியத்தை காட்டுறாங்க. அங்கேயும் சண்டை சும்மா வேற லெவல்ல போயிட்டு இருக்குது. அவங்களுக்குமே டோடரோக்கி ஜெயிச்சிட்டான்னு தெரிஞ்ச உடனே அவ்வளவு ஹாப்பி. ஆக்சுவலா இவங்க ஸ்கூலுக்கு வந்தப்போ இந்த இடத்துல தான் பிராக்டிஸ் எடுக்க வந்து அதுக்கப்புறம் வில்லனு கூட சண்டை போட்டு என்னென்னமோ சம்பவம் நடந்துச்சு. அதெல்லாம் அவங்களுக்கு ஞாபகம் வரும். அப்புறம் அந்த டொமுரா கூட ஸ்கையில சண்டை போயிட்டு இருக்குது. அதுவும் இன்னும் முடியற மாதிரி இல்ல. அங்கேயும் நம்ம டோடரோக்கி ஜெயிச்சிட்டான்னு நியூஸ் போயிருச்சு. மொத்தத்துல எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு. அப்படி ஒருத்தன் ஜெயிச்சிட்டான்னு தெரிஞ்சவன மத்தவங்க எல்லாரும் இன்னும் வெறி கொண்டு சண்டை போடுறாங்க. அப்ப அந்த மேக் ஷிஃப்ட் ஃபோர்ட்ரஸ்க்குள்ள காட்டுறாங்க. அதான் எல்லாத்தையுமே ஒன்னு திரட்டி வச்சு அதுக்கப்புறம் ஸ்பிளிட் பண்ணாங்களே அந்த இடம் தான். அங்க பாத்தீங்கன்னா டாட்டாரஸ் ஜெயில இருந்து தப்பிச்ச ஒரு வில்லப்பையன் இருக்கான். கொஞ்சம் கொடூரமானவன். அவன் தான் இந்த மாதிரி எல்லா இடத்தையும் செடியா வளர்த்துக்கிட்டு இருப்பான். அவன் என்ன சொல்லுவான்னா, நீங்க எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸ் பண்ணி ஒவ்வொரு இடமா ஸ்பிளிட் பண்ணிட்டீங்க, மிச்சம் இருக்க எல்லாத்துக்கூடயும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. இது நம்பிக்கையா இல்ல ஹோப்பா? ஆக்சுவலா ஆல்ஃபாரோன் வந்து சாவையே ஏமாத்திட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கவன். அவனை இந்த மாதிரி எல்லாம் பண்ணி ஜெயிக்க முடியுமா? லாஸ்ட் டைம் வந்து அந்த டிக்டேட்டர் சண்டை போட்டான் ஞாபகம் இருக்குதா? அதான் மக்கள் அவன் கண்ட்ரோல் எடுத்து நம்மளால எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணானே. அந்த டைம் அவன் ஜெயிச்சிருந்தான்னா இந்த ஜெயில் பிரேக்கர் உள்ள இறங்கியிருப்பான். ஆனா அவன் தோத்துட்டான். இப்பதான் இவனுக்குன்னு சான்ஸ் கிடைச்சிருக்குதாமா. அண்ட் இவன் தான் ஆல்ஃபாரோனோட அசசின். மெயினா நம்ம யூகா ஆல்ஃபாரோனை ஏமாத்தினால அதுக்காகவே அவனை கருணை காட்டாம கொல்ல போறேன்னு வேற மிரட்டுவான். அப்படியே கட் பண்ணி சென்ட்ரல் ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி காட்டுறாங்க. அங்கேயுமே பஞ்சாயத்து வேற லெவல்ல போயிட்டு இருக்குது. என்னன்னா ஸ்பின்னர் அங்கதான் இருக்கான். ஆள் எப்பவுமே தம்மா கொண்டு தான் இருப்பான். ஆனா இப்ப பெரிய சைஸ்ல கண்டமேனிக்கு போட்டு எல்லாத்தையும் பொலந்து கட்டிட்டு இருக்கான். அப்போ மைக்கு நியூஸ் வருது, இந்த மாதிரி டோடரோக்கி ஜெயிச்சிட்டான்னு. டாபி ரொம்ப மோசமானவன் அண்ட் அவனோட பிரதர் அவனையே ஸ்டாப் பண்ணிட்டானா சூப்பர்னு சந்தோஷப்படுவாங்க. ஆனா ஸ்பின்னர் அதை நம்ப மாட்டான். ஏன்னா அவன் எவ்வளவு பயங்கரமானவன், முரட்டுத்தனமான ஆளுன்னு அவனுக்கும் சரி அவன் கூட்டாளிகளுக்கும் சரி நல்லாவே தெரியும். கண்டிப்பா இவங்க அப்பவே ட்ரிக் பண்ணி இவங்களை ஏமாத்தின மாதிரி இப்பவும் ட்ரிக் தான் பண்றாங்கன்னு சொல்லி வெறியோட கத்துவான். அவன் மேல அவ்வளவு நம்பிக்கை. அப்போ ஒரு சின்ன பிளாஷ்பேக் மாதிரி காட்டுவாங்க. என்னன்னா ஒரு டைம்
டைம் ஆல்ஃபா 1 அவனுக்கு எக்ஸ்ட்ரா குயிக்ஸ் பவர் வேணுமான்னு கேட்டிருப்பாரு. ஏன்னா பையன் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கான், இன்னும் கொஞ்சம் பவர்ஸ் கொடுத்தோம்னா அவன் இன்னும் பயங்கரமா சண்டை போடுவான்ல அதுக்காக. ஆனா அவன் எனக்கு கண்ட பவர்லாம் வேண்டாம், என்னோட பவர் எனக்கு இருந்தாலே போதும், அதை வச்சே நான் யாரா இருந்தாலும் பொசுக்கிடுவேன்னு சொல்லிட்டு போயிருப்பான். இதை பார்த்த ஸ்பின்னருக்கு என்ன தெரியுமா தோணும், அவங்கிட்ட எல்லாமே இருக்குது, அதாவது ஒருத்தர் அழிக்கிற அளவுக்கு அவங்கிட்ட பவர் இருக்குது. ஆனா ஸ்பின்னர் கிட்ட அந்த மாதிரி இல்ல. அதனால ஆல்ஃபா 1 கிட்ட இருந்து இவன் பவர் வாங்கிக்குவான். அப்படி ஒரு குயிக்ஸ் பவரை கொடுத்தவனையே நல்லா கெடாமாடு மாதிரி ஆயிட்டான். கொஞ்சம் முரட்டுத்தனமான பவர் தான் போல. ஏன்னா டாபி தோத்துட்டான்னு சொன்னதை அவனால நம்ப முடியாம அதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படி இப்படின்னு காட்டு கத்திட்டு அங்க இருக்க எல்லாத்தையும் உசுப்பேத்தி விடுவான். ஹீரோஸ் பேச்சை யாரும் நம்பாதீங்க, அவனுங்க புருடா விட்டுட்டு திரியிறானுங்க, நம்ம எப்படியாச்சும் குரோகிரியை ரிட்டர்ன் கொண்டு வந்தே ஆகணும், அதனால கையில மாற்ற எல்லாத்தையுமே கொல்லுங்க, இதெல்லாமே நம்ம டொமுரா ஷிகாரக்கிக்காக, எவ வந்தாலும் அதை கவனிக்காதீங்கன்னு நல்லா வெறியேத்தி விட்டுருவான். அவன் பயங்கர பெருசா இருக்கிறதுனால நடந்து வரும்போதே அந்த இடம் டம்மு டம்மு டம்முன்னு அதிருது. அவனுங்க நம்பாட்டி என்ன, ஹீரோஸ் எல்லாத்துக்குமே தெரிஞ்சு போச்சு அவன் ஜெயிச்சிட்டான்னு அதை நினைச்சு பெருமைப்படுவாங்க. அப்படியே கட் பண்ணி கமினோ வாட காட்டுறாங்க. அதான் டோடோரோக்கி சண்டை போட்டானே அந்த இடம், அங்க எல்லாத்தையுமே செஞ்சு விட்டாச்சு. நம்ம டோடோரோக்கி யூஸ் பண்ண ஐஸால லிடாவோட என்ஜினே ஃப்ரீஸ் ஆயிருச்சு. அதுக்காக மன்னிப்பு கேட்டு அழுதுகிட்டு இருப்பான். ஏண்டா இதெல்லாம் ஒரு மேட்டராடா, ஃப்ரீயா விடும்பா. அதான் இங்க எல்லாத்தையும் காலி பண்ணியாச்சே. அதே நேரம் இங்க அடிபட்டு கிடக்குற டாபியை அப்படியே பொறுமையா தூக்குவாங்க. அவன் இறந்துட்டான் தான் நினைச்சாங்க, ஆனா இன்னுமே மூச்சு விட்டுட்டு இருக்கான். அப்ப அவன் நெஞ்சில இருந்து ஏதோ ஒரு ஒளி வந்த மாதிரி தெரியும். என்னன்னு காட்டுறதுக்குள்ளேயே கட் பண்ணி குங்கா வில்லா சைட்டை காட்டுவாங்க. அதுதான மெயின் ஸ்பாட்டே. ஏன்னா அங்கதான் ஆல்ஃபா 1, எண்டேவர், ஹாக்ஸ்ன்னு பெரிய பெரிய தலைக்கட்டுங்கெல்லாம் இருக்க ஏரியா. எண்டேவருக்கு மேட்டர் தெரிஞ்சு போச்சு, இந்த மாதிரி டோடோரோக்கி டாபியை தடுத்துட்டான்னு. உடனே அவனை நினைச்சு பெருமைப்படுவாரு. ஒன்னா சேர்ந்து தடுக்கலாம்னு அடிக்கடி சொன்னான், ஆனா சொன்னதை செஞ்சுட்டான். அதை பார்த்துட்டே ஆல்ஃபா 1 என்னப்பா மூஞ்சில எக்ஸ்பிரஷன்லாம் மாறுது, ஏதாச்சும் நல்ல விஷயமா கெட்ட விஷயமா, ஏன்னா எல்லா எக்ஸ்பிரஷனையும் கலந்தடிக்கிறியன்னு கரெக்டா சொல்லுவான். ஹாக்ஸ் அவன் பேசுறத கேட்காதீங்கப்பா, வேற என்னதான் பண்ண முடியும், அவன் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கானே. டோயா உன் பையன் தானே, அவனை பார்க்க நீ போகாம டோடோரோக்கி அனுப்பி விட்டுருக்க, நீ உன்னோட 2 பசங்களோட வாழ்க்கையுமே அழிச்சிட்ட, அதைத்தான தம்பி நீ பண்ணணும்னு ஆசைப்பட்ட, கரெக்டா? என்ன இருந்தாலும் உன்னோட மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையுமே எதையாச்சும் சொல்லி நீ ஜஸ்டிஃபை பண்ணுவ, மத்தவங்க எல்லாத்தையுமே காப்பாத்திட்டே இருந்தீங்கன்னா சரியா போயிருமா? நீ இப்படி பண்றதுனாலேயே கூடிய சீக்கிரத்துல நம்பர் 1 பொசிஷன்ல இருந்து தோக்க போற கண்ணா அப்படின்ட்டு கையை ஓபன் பண்ணுவான். ஒவ்வொரு விரலுக்கு ஒவ்வொரு குயிக்ஸ் பவர் இருக்கும். இவனை எப்படி மேட்ச் பண்ண போறாங்கன்னு தெரியல. அப்போ ஒரு சின்ன பிளாஷ்பேக் ஒன்று காட்டுவாங்க. ஆக்சுவலா ஆல்ஃபா 1 கூட தான் இவங்க சண்டை போட போறாங்கன்னு முன்னாடியே பிளான் பண்ணி வச்சிட்டாங்களே. அப்ப அவனோட வீக்னஸ் தெரிஞ்சுக்கணும்ல. அப்படி பார்க்கும்போது அவனோட மாஸ்க் அதுதான் அவனுக்கு லைஃப் சப்போர்ட்டா இருக்குது. அவன் ஜெயில இருந்து தப்பிக்கும் போதும் ஒரு மாஸ்க் ஒன்று போட்டிருந்தான். அந்த விஷயம் ஸ்டெயின் கொடுத்த தகவல்ல இருந்திருக்கும். சொல்ல போனா அந்த மொத்த மாஸ்கையுமே தூக்கிட்டு தான் தெரிஞ்சிருப்பான். அது இல்லாம அவனால எதுவும் பண்ண முடியாது. ஸ்ட்ராட்டஜி படி பார்க்கும்போது இவங்களால எவ்வளவு பவரை திரட்டி அடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அவனை அடிச்சுக்கிட்டே இருக்கணும். மெயினா அந்த மாஸ்கை காலி பண்ணும். அண்ட் இன்னொரு மேட்டர் என்னன்னா, அவன் நினைச்சான்னா யாரோட குவிக்ஸ் வேணாலும் ஆட்டைய போட முடியும். அப்படி இருக்கும்போது ஏகப்பட்ட ஹீரோஸை கூப்பிட்டுக்கிட்டு அவங்க கிட்ட சண்டைக்கு போனாங்கன்னா அசால்ட்டா ஆட்டைய போட்டு அந்த பவர்ஸை வச்சே இவங்களை வெண்ணைய கழட்டிடுவான். அவனால தான் யாரோட குவிக்ஸ் பவர் வேணாலும் ஆட்டைய போட முடியுமே. சோ அப்படி இவங்க கிட்ட இருக்க ப்ரீஷியஸான ஃபைட்டர்ஸ் யாரையும் இழந்துடக்கூடாதுன்னு சொல்லி தான் எண்டேவரும் ஹாக்ஸும் மட்டும் சண்டை போடலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. சோ சின்ன டீமா இருந்தாலும் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா அட்டாக் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா அட்டாக் பண்ணுவோம்னு முடிவு பண்ணி தான் வெறி கொண்டு சண்டையை ஸ்டார்ட் பண்ணி வேற லெவல் அட்டாக் பண்ணுவாங்க. ஆனா ஆல்ஃபா 1க்கும் இவங்களை பத்தி நல்லாவே தெரியும். மெயினா ஹாக்ஸ் எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்னு கரெக்டா சொல்லுவான். பட் அவன் முன்ன மாதிரி இப்ப இல்ல. என்னதான் அந்த ரெக்கவரி கேர்ள் இவனை ஹீல் பண்ணி கொண்டு வந்தாலும் அவனோட பழைய வேகம் அவங்கிட்ட இருந்து குறைஞ்சு போச்சு. அப்புறம் நம்மளால ஃபேக்கான ஃபெதர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கான், அதெல்லாம் கரெக்டா சொல்லுவானா. ஆனாலும் ஹாக்ஸ் பயப்படுற மாதிரி இல்ல, கேஷுவலா இழுச்சுக்கிட்டே தான் பேசுவான். அப்ப எண்டேவரும் வேகமா அட்டாக் பண்ண கிட்டக்க வருவாரு. ஏன்னா ஆல்ரெடி அவன் ஆல்மைட்ட ஷாக் வேவ்ஸை வச்சு அடிச்சு தெரிய விட்டுருக்கான். க்ளோஸ் காம்பேக்ட்ல சண்டை போட்டா மட்டும்தான் அதை அவாய்ட் பண்ண முடியும். ஆனா கிட்டக்க போய் அவன் தொட்டுட்டானா இவங்க குவிக்ஸ் பவர் அவனுக்கு போயிடும். அதனால வேற வழி இல்லாம கண்ணா பின்னான்னு நெருப்பு வச்சு குத்துன்னு குத்திட்டு இருப்பாரு. அவன் ஹாட் ஃபிளேம் ஃபேன்னு ஸ்ட்ராங்கான ஒரு ஷீல்டை உருவாக்கி தடுப்பான். பட் இருந்தாலுமே அதை தாண்டி நெருப்பு வருது. இதுல இடையில வேற ஹாக்ஸ் வந்து அவனை அட்டாக் பண்ணிட்டு இருக்கானா, அதையும் கஷ்டப்பட்டு தடுத்துட்டு இருப்பான். எப்பவுமே நம்ம ஆல்ஃபா 1 தான் எல்லாத்தையும் போட்டு அடிச்சுட்டு இருப்பான். ஆனா இப்ப அவன் அட்டாக் எல்லாம் தடுத்துட்டு என்னப்பா இது எண்டேவர் முன்ன மாதிரி அட்டாக் பண்ற மாதிரி தெரியலையே அப்படி இப்படின்னு நக்கல் பண்ணுவான். ஆனா எண்டேவர் கண்டுகிற மாதிரியே இல்ல, கண்ணா பின்னான்னு குத்திட்டே தான் இருப்பாரு. அண்ட் அவங்கிட்ட சூப்பர் ரீஜென்ரேஷன் பவர் இல்லங்கிறதும் நல்லா தெரிஞ்சு போச்சு. அதனால எப்படியாச்சும் அவன் பாடியை டேமேஜ் பண்ணி ஆகணும். அதுக்காண்டி தான் தலைவர் உசுர கொடுத்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி அவன் போக்கஸ்டா சண்டை போடக்கூடாதுங்கிறதுக்காக ஆல்ஃபா 1 டாபியை பத்தியும் டோடோரோக்கியை பத்தியும் பேசி அவனை டைவர்ட் பண்ண பார்த்த உடனே எண்டேவர் கொஞ்சம் கடுப்பாயி இஷ்டத்துக்கு அடிக்க ஆரம்பிச்சிருவாரு. உடனே ஆக்ஸ் தான் வேண்டாம், ஆல்மைட்டுக்கு கமினோ பேட்டில் என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும்ல, அதை யோசிச்சு பாருங்க, அவசரப்பட்டு எதுவும் பண்ணாதீங்கம்மா. அட வேற ஒண்ணும் இல்ல, இதே மாதிரி தான் ஆல்மைட்டு பயங்கர ஸ்ட்ராங்கா சண்டை போட்டுட்டு இருக்கும்போது கடைசியில ஒரு மேட்டர் சொல்லி அவரை டைவர்ட் பண்ணான். அட அதான் டொமுரா வந்து நானா ஷிமுராவோட பேரன்னு சொன்னால அதை கேட்டுட்டு தூக்கி வாரி போட்டுச்சு. சோ இப்படி எல்லாத்தையும் சண்டையப்போ குழப்பி விட்டு கான்சன்ட்ரேஷன் இல்லாம அவங்க கண்ணா பின்னான்னு அட்டாக் பண்ணும்போது அவங்களை காலி பண்றதுதான் இவனோட ஸ்டைலே. இப்போ அதே வேலையை தான் எண்டேவர்ட்டையும் பண்ணிட்டு இருக்கான். அட அந்த ஹில்லுல அவங்க அப்பா காண்டி வெயிட் பண்ணிட்டு இருந்தான். அந்த நெருப்பு சம்பவத்துக்கு அப்புறம் அவனோட பாடி கிடைச்சிருக்காது. அப்படியே உனக்கு கிடைச்சிருந்தா கூட ஐயோ செத்து போயிட்டானேன்னு சொல்லி நீ விட்டுருப்ப. ஆனா அவன் நல்ல வேலை என் கண்ணுல பட்டான், அதுக்காகவே நீ
எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும்பா அப்படின்னா அந்த நெருப்புக்குள்ள இருந்து கருப்பு கோட்டை போட்டு வந்தது ஆல்ஃபா 1 காவாலி பையதான். இப்படி இவன் சொல்றதெல்லாம் கேட்கும்போது ஹாக்ஸுக்கு தூக்கி வாரி போடும். ஏன்னா எல்லாரோட வீக்னஸையுமே விரல் இடுக்குல வச்சுட்டு சுத்துறான். எப்ப எவன் வந்தாலும் சரி அப்படி அவனை தட்டி விடுறது, அதுல எல்லாம் சோகமாயிருவாங்கல்ல, அந்த கேப்ல அவங்கள வச்சு செஞ்சிடுறது. டோயா இறந்துட்டான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எண்டேவர் சிரிக்கிறதையே மறந்துட்டாரு. மனுஷன் அந்த அளவுக்கு மோசமாயிட்டாருன்னு வைங்க, கண்டிப்பா அவரால் டாபியை எதிர்த்து சண்டை போட்டெல்லாம் ஜெயிக்கவே முடியாது. அட அவரோட பையனு தெரியாட்டி கூட பரவாயில்ல, அதான் தெரிஞ்சு போச்சே. அதனால்தான் எண்டேவருக்கு சப்போர்ட்டா இப்ப ஹாக்ஸ் வந்திருக்கான். சோ நம்ம தலைவன் என்ன பண்ணிடுவான், எண்டேவர்ட்ட தெளிவா எடுத்து சொல்லுவான், இப்போதைக்கு நம்மளோட மிஷன் ஆல்ஃபா 1 எவ்வளவு சீக்கிரமா தோக்கடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா தோக்கடிக்கிறது மட்டும்தான். நீங்க மத்த எதுலயும் கான்சென்ட்ரேட் பண்ணாம காமா சண்டை போடுங்கன்னு சொன்னா அதெல்லாம் கேட்கல. வெறி கொண்டு அட்டாக் பண்ணுவான். அவன் எண்டேவரோட வயித்திலேயே ஒரு போடு. அவரு கவுந்துட்டாரா, என்கிட்ட இருந்து நீ எப்படி தப்பிக்கிறன்னு பாக்குறேன்னு ஹாக்ஸை எய்ம் வச்சிருவான். அவன் தப்பிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஆனா எண்டேவர் எப்படியாச்சும் காப்பாத்தணும்னு சொல்லி அவனோட ரெக்கையை அனுப்பி விடுவான். ஏன்னா மனுஷன் கீழே வந்துட்டு இருக்காரு. அந்த டைம் ரேடியோ வேவ்ஸை வச்சு ஹாக்ஸை ஒரே அடி. ஆனா மேல படாம அப்படியே டிஃப்ளெக்ட் ஆகும். என்னடான்னு பார்த்தா நம்ம ஜீரோ பார்த்த வேலை. அட நம்ம டோக்கியாமியும் ஜீரோவும் அங்க வந்துருவாங்க. ஹாக்ஸ் காட்டு கத்துவான், நீங்க ஏன்டா இங்க வந்தீங்க, இது உங்க உசுருக்கே ஆபத்தும்பா. அவங்களுக்கு தெரியும் எண்டேவரை ரீப்ளேஸ் பண்ணிட்டு எல்லாம் வந்து இவங்களால அந்த அளவுக்கு சண்டை போட முடியாதுன்னு. ஆனா இவங்க கூட சேர்ந்து சப்போர்ட் பண்ணலாம்ல. அதாவது எண்டேவருக்கு சப்போர்ட்டா ஹாக்ஸ் வந்த மாதிரி ஹாக்ஸுக்கு சப்போர்ட்டா இவங்க வந்திருக்காங்க. ஆல்ஃபா 1 பார்த்துட்டு எல்லா இடத்துலயும் இந்த கொசு தொல்லை தாங்க முடியல. காமிக்ல எல்லாம் நான் ரீட் பண்ணிருக்கேன், இந்த சைடு கேரக்டர்ஸ் தான் ஓவரா வந்து ஆட்டம் போடுன்னு. ஆனா கடைசியில செத்துடுவாங்க. அதுதான் உங்களுக்கு ஆக போகுதுன்னு ஜீரோ இருந்துட்டு, டே மொக்க முஞ்சா அதெல்லாம் நீ ஜெயிச்சுட்டு பேசணும்டா, இப்படி முந்திரி கொட்ட மாதிரி எல்லாம் பேசக்கூடாதும்பா. எண்டேவருக்கு பாத்தீங்கன்னா சைடுல அந்த வயித்துல சதையே இல்ல, அப்படியே பிச்சை எடுத்துட்டான். மனுஷன் அப்படியே தக 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 தகன்னு ஜொலிச்சுக்கிட்டே வராரு. ஆனா கடைசியில புஸ்வான மாதிரி புஷ்னு போயிடுறாரு. கீழே விழுந்து கிடந்துட்டு டோடோரோக்கி நோயா நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கீங்களான்னு யோசிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் மனுஷன் இங்க சிச்சுவேஷனுக்கே வராரு. ஆமா நான் எதுக்கு இப்ப அவனுல யோசிச்சுட்டு இருக்கேன், ஆல்ஃபா 1 இப்படி கடுப்பேத்தி ஊட்டி நீ கவுத்திட்டானே அப்படின்னு புலம்பி தள்ளுவாரு. ஏன்னா வயித்துல பயங்கரமான காயம், ரத்தம் வேற லெவல்ல போயிட்டு இருக்குது. ஹாக்ஸ் ஃபெதர்ஸ் வச்சுதானே அவரை காப்பாத்தினா, அதுல இருந்து வந்த ரெஸ்பான்ஸ்லயே அவனுக்கு தெரியுது மனுஷனோட லங்ஸுக்கு எதுவும் ஆகலன்னு. ஏன்னா மூச்சு நல்லபடியா விட்டுட்டு இருக்காரு. அதனால கன்ஃபார்மா மறுபடியும் சண்டைக்கு வருவாருன்னு அங்க வெயிட்டிங்ல இருப்பான். இப்போ ஹாக்ஸால தனியா நின்னெல்லாம் ஆல்ஃபா 1 கன்ஃபார்மா தோக்கடிக்க முடியாது, ஒரே அடியில தட்டி விட்டு போயிருவான். ஆனாலும் டோக்கையாமியா இங்க இருந்து போ, உங்களுக்கு தான் ஆபத்தும்பா. ஆனா அவன் கேட்கற மாதிரி இல்ல. சரி இப்ப என்ன இருந்தாலும் எண்டேவர் வர்ற வரைக்கும் இவங்க தான் ஆல்ஃபா 1 தடுத்தாகணும். இவ்வளவு நேரம் ஹாக்ஸை நீங்க இங்க இருந்து போயிருங்க செத்துருவேனால ஆல்ரெடி நம்ம ஹாக்ஸோட உயிரை காப்பாத்தினதே டோக்கையாமி தான். அதனால மறுபடியும் காப்பாத்தினா ஹீரோ அப்படின்ட்டு ரெண்டு பேரும் பாசமலையா பொழிஞ்சுக்கிறானுங்க. ஆமா இவனுக்கு இப்படி பேசிட்டு இருக்க வரைக்கும் ஆல்ஃபா 1 ஒரு ஓரமா உட்காந்து மிச்சர் தின்னுட்டு இருப்பான். பொய்யாலையெல்லாம் எனக்கே டைம் இல்ல, டைம் வேஸ்ட் பண்ணிட்டா இருக்கீங்க பொய்யாலையெல்லான்ட்டு அட்டாக் பண்ண ரெடி ஆவான். அவனை பொறுத்த வரைக்கும் டொமுராவை இதுக்கு முன்னாடி வாங்கினானே செருப்படி, அந்த மாதிரி வாங்க விடக்கூடாதுன்னு ஒரு எண்ணம். எண்டேவர் கம்ப்ளீட்டா அங்க அடி வாங்கலன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். திரும்பி எந்திரிச்சு சண்டை போட வருவான்னு அவனுக்கு தெரியும். இவங்க ரெண்டு பேரும் கண்டிப்பா இவனை எந்த அளவுக்கு தடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு தடுக்க தான் செய்வாங்க. கண்டிப்பா அவங்க இவனுக்கு ஒரு தலைவலி தான். அதனால ஃபர்ஸ்ட் அவங்கள காலி பண்ணிட்டா அதுக்கப்புறம் மத்தவங்கள காலி பண்ணிடலான்னு முடிவு பண்ணி பொசுக்குன்னு அட்டாக் பண்ணுவான். ஜஸ்ட் மிஸ்ல ஜீரோலாம் எஸ்கேப். அந்த கேப்ல ஹாக்ஸ் அவனோட மண்டையில இருக்க ஹெல்மெட்டை கண்ணா பின்னாடி டம்மு 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 டம்முன்னு அடிச்சு தெரிய விடுவான். ஆனா அது ஒரு சின்ன கீறல் கூட ஆகாது. இப்போ ஜீரோக்கும் டோக்கையாமிக்கும் ஒன்னும் ஆகல. இப்போ நம்ம ஜீரோவோட பவர் என்ன சவுண்ட், அவனோட மாஸ்க பிரேக் பண்ண சொல்லுவான். அதை மட்டும் பண்ணிட்டானா டெஃபினட்டா இவங்க இந்த மேட்ச்ல ஜெயிச்சிடலாம். இத சொன்ன உடனே அவன் அந்த அட்டாக் பண்ண வந்தானே அதை பத்தி தான் யோசிச்சு பார்ப்பான். ஏன்னா சடனா இப்படி ஒரு அட்டாக் பண்ணுவான்னு எதிர்பார்க்கவே இல்லை. இப்படி கொடூரமா வாய வச்சுக்கிட்டு 3 மூஞ்சி வந்துச்சுன்னா ஒன்னு வந்தாலே தாங்காது 3. நம்ம இசுக்கவும் யூகாவும் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனை கிரியேட் பண்ண ரொம்பவும் கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஏன்னா இப்படி ஒரு சான்ஸ் கிடைக்காது. ஆனா இவன் சட்டுன்னு அவன் அப்படி பண்ண பார்த்து பயந்துட்டா. அதை பார்த்துட்டு ஆல்ஃபா 1 கிண்டல் பண்ணுவான். என்னமா பாடி எல்லாம் உதறுது, இது என்ன ஸ்கூலுன்னு நினைச்சியா, தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி பயங்கரமா அவன் பவரை வச்சு அட்டாக் பண்ணுவான். ரெண்டு பேத்துக்கும் டைரக்ட் ஹிட். அவளுக்கு காது கீஞ்சிரும், இவனுக்கு வாய் கீஞ்சிரும். வாயில இருந்து ரத்தம் வந்துரும். ஹாக்ஸுமே மாட்டிட்டான். அவனும் அவனோட ரெக்கையை வச்சு அந்த அட்டாக்கை எப்படியாச்சும் தடுத்துடலான்னு பார்த்தான். ஆனா முடியல. அந்த டைம் ஜீரோவை காட்டுறாங்க. அவ கால இருந்து ரத்தம் அப்படியே பிச்சுக்கிட்டு வருது. இந்த மாதிரி ஒரு சப்ப பீஸா இருந்துகிட்டு டீமன் லாடையே எதிர்த்து சண்டை போடலாம்னு நினைச்சீங்களா, நீங்க என்ன அந்த அளவுக்கு ஸ்பெஷலா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருப்பான். அந்த டைம் பாத்தீங்கன்னா நம்ம ஜீரோவோட இயர் பீஸ் எல்லாம் அப்படியே திருச்சுக்கிட்டு இருக்கும். இதுக்கப்புறம் ஹாக்ஸ் தப்புச்சானா, எண்டேவர் திரும்பி எந்திரிச்சு வந்து சண்டை போட்டாரா, ஜீரோவும் டோக்கோயாமியுமே உயிரோட தப்புச்சாங்களாங்கிற சஸ்பென்ஸோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.